ஹலோ வீவர்ஸ். இது என்ன மரம்னு சொல்லி கண்டுபிடிங்க. ஆமாங்க. இது வந்து அத்திப்பழம் மரம். ஸோ அத்திப்பழத்தில வந்து எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ அத தான் வந்து இப்ப நம்ம பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன அப்டின்னா, ரிச் ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. அதாவது அத்திப்பழத்தில பிரசன்ட்டா இருக்கிற ஃபீனாலிக் ஆசிட், அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ளேவனாய்ட்ஸ் இது எல்லாமே வந்து உடம்புல ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எஃபெக்ட்ஸ் அண்ட் ஆன்டி கேன்சரஸ் எஃபெக்ட்ஸ் வந்து அதிகமா வந்து இருக்கும். ஸோ நம்ம 2வதா பார்க்க போறது வந்துட்டு டைஜஸ்டிவ் ஹெல்த். ஸோ அத்திப்பழம் வந்துட்டு அதிகமா வந்து ப்ரீபயோட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து என்ன பண்ணும்னா, நம்ம வயித்துல இருக்கிற குட் பாக்டீரியாஸ் எல்லாத்தையுமே வந்து வளர்றதுக்கு அதிகமா சப்போர்ட் பண்ணும். 3வது வந்துட்டு மென்ஸ்ட்ருவல் ஹெல்த்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணும். அதாவது பீரியட்ஸ் அப்போ பெயின் வர்றது, பீரியட்ஸ் அப்போ நெறைய வயித்துல டிஸ்கம்ஃபர்ட்ஸ் இருக்கிறது, மூட் ஸ்விங்ஸ் இது எல்லாமே வந்துட்டு குறைக்கிறதுக்கு அது ஹெல்ப் பண்ணுது. 4வதா நம்ம பார்க்க போறது வந்து வெயிட் மேனேஜ்மென்ட்டுக்கு அதிகமா வந்து ஹெல்ப் பண்ணும். நம்ம மரத்துல இருந்து வந்து ஃப்ரெஷ்ஷா இருக்கிற அத்திப்பழத்த விட, நம்ம வந்து ட்ரை பண்ணி சாப்பிடுற அத்திப்பழத்துக்கு நெறைய ஃபைபர் கன்டென்ட் வந்துட்டு இருக்கும். அதனால வந்து வெயிட்டையும் மேனேஜ் பண்ணும். பிளஸ் பிளட்ல இருக்கிற சுகர் லெவலையும் வந்துட்டு நார்மலா மெயின்டெயின் பண்ண ஹெல்ப் பண்ணும். அது போதாததுக்கு இதில வந்து ஏகப்பட்ட மினரல்ஸ் வந்துட்டு இருக்குது. பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், மாங்கனீஸ், அயர்ன், ஜிங்க். ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது ஒரு ஃபுட் ஐட்டம்க்கு ஹெல்த் பெனிஃபிட்ஸ் தெரியணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் ஆல்சோ வந்துட்டு யூஸ்ஃபுல்லான டிப்ஸுக்கு மறக்காம நியூட்ரிஷனிஸ்ட் பீட்டா சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.